ஜிடிஎஃப் நம்ம லடாக் கிளம்பினாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மேப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போகிறான்னு பார்த்துலாங்க. இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணுங்க, எங்கேயுமே எடுத்துறது இல்லைங்க. அங்கே போய் நம்ம ரொம்ப லாங்காக போகிறனால அடிக்கடிக்கு நம்ம ஒரு ரூம் எடுத்து தங்கிடணுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல தாங்க லடாக்கு. ஜிடிஎஃப் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரெஸ்ட்டும் தேவைங்க. ஏன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் இருந்தால் தாங்க நம்ம அடுத்த நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு பைக் ஓட்ட முடியுங்க. ஜிடிஎஃப் நம்ம மாப்பிள்ளைங்க கால் பண்ணாங்க, வரேன்னு சொல்லியிருந்தானுங்க. தான் வந்துட்டாங்க. மாப்பிள்ள என்ன லடாக் ரைடு கிளம்பிடலாமா? ஓகே மாப்பிள்ள, கிளம்பிடலாம் மாப்பிள்ள. எல்லாமே எடுத்துக்கிட்டீங்களா? எல்லா திங்ஸுமே எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு மாப்பிள்ள. அப்போ நின்று பேசுறதுக்கு வெளியே இல்லை, சீக்கிரம் வண்டி எடுங்கடா மாப்பிள்ளைங்களா. மாப்பிள்ள நேற்று நைட்டு சுட்டு தோசை எடுத்துக்கிட்டேன் மாப்பிள்ள. மாப்பிள்ளடி அது கூட விட்டுட்டு வர மாட்டியாடா? நம்ம போற வழியில வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்டா. ஜிடிஎஃப் போற வழியில நம்ம மாப்பிள்ளைய ஃபன் பண்றது தாங்க நம்ம வேலை. ஜிடிஎஃப் அதுவும் இல்லாம இந்த ரோட்லயே நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல ஒரு ரோடு கட் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த ரோட்ல நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வளைவு இடத்துலலாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பார்த்து தான் போகணும். பாருங்க, இப்பயே ஒரு கேனைய சைடு மிரர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வரானா இல்லையானே தெரியல, எல்லாம் மூடி வச்சுட்டு வரானுங்க. கண்ணுங்க பாருங்க, கண்ணை திறந்துட்டு தான் ஓட்டுறானுங்களா இல்லையானே தெரியலிங்க. ஜிடிஎஃப் அது இல்லாம நம்ம 60K அடிச்சாச்சுங்க. இந்த லடாக் ரைடு முடியறதுக்குள்ள 100K அடிக்கிறது அது உங்க கையில தான் ஜிடிஎஃப் இருக்கு. ஜிடிஎஃப் அப்படியே நம்ம ரைட் சைட்ல போறங்க, இந்த கடற்கரை பாருங்க எவ்வளோ நீளமா இருக்குன்னு பாருங்களேன். அங்கே பாருங்க வேற லெவலில் இருக்குதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரைட் சைடு வந்தாச்சுங்க. இந்த சைடில் தாங்க நம்ம ஆக்சிடென்ட் ஜோன் எதை சொன்னாங்க, அதையும் பார்த்துடலாம் ஜிடிஎஃப். இங்கே என்ன ஆக்சிடென்ட் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாங்க ஜிடிஎஃப். அதுவும் இல்லாமல் நம்ம பைக்கில் வேகமாக போகிறோம் அப்படின்லாம் பார்த்துட்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணாதீங்க. நம்ம காலியான ரோட்டில் தாங்க நம்ம கொஞ்சம் வேகமாக போகிறோம், மற்றபடி எல்லாமே நம்ம ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரோடு தாங்க ஆக்சிடென்ட் ஜோன் சொன்னாங்க. ஜிடிஎஃப் ரைட் சைடில் போறங்க, சரியான பள்ளங்க, விழுந்தா எந்திரிக்க மாட்டோங்க, அந்த மாதிரி ஒரு பள்ளங்க. ஜிடிஎஃப் இந்த இடத்துல ஏன் இவ்வளோ வண்டி வேகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வர்றதெல்லாம் பள்ளங்க, அதனால வேகமாக வருதுங்க. நாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அங்கே பாருங்க என்ன வேகத்தில் வந்து வண்டி வளர்க்கிறான்னு பாருங்க. வந்து அடிச்சானா எலும்பு கூட மிஞ்சாதுன்னு நினைக்கிறேங்க ஜிடிஎஃப். அங்கே பாருங்க போலீஸ் வண்டி வந்துட்டு இருக்குதுங்க, ஏதோ அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க, அதாங்க வேகமாக போயிட்டு இருக்கு. நம்மளாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போவோம். அதுல காலியான ரோட்ல மட்டும்தாங்க நம்ம கொஞ்சம் வேகமாக எடுப்போம், மற்றபடி எல்லாமே ஸ்லோவாக தாங்க நம்ம போயிட்டு ஜிடிஎஃப். அது இல்லாமல் நம்ம எப்பயுமே ஹெல்மெட் போட்டே தாங்க ஓட்டிட்டு இருக்கணும். ஏன்னு தெரியுமா? தலையில் ஒரு சின்ன அடி விழுந்துருச்சுன்னா கூட வச்சுக்கோங்க, சீரியஸான விஷயமா மாறிடுங்க. அதனால எப்பயுமே ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க ஜிடிஎஃப். நம்மளுக்கு வேற என்னன்னு தெரியலங்க, பசி வேற எடுத்துக்கிச்சிங்க, பயங்கர பசிங்க, என்னால் தாங்க முடியலைங்க. நல்ல வேலைங்க இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க, இங்கே போயிட்டு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதாங்க. நல்ல ஹோட்டலுங்க, சைவம் அசைவம் இரண்டும் உண்டுன்னு போட்டிருக்காங்க ஜிடிஎஃப். இங்கே வெல் ஸ்டாக்குடு பீஸாவும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. மாப்பிள்ள உங்களுக்கும் பசிக்குதாடா? ஆமா மாப்பிள்ள, சரியான பசி மாப்பிள்ள. சரி விடு, நீங்க அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள நான் சாப்பிட்டுறேன், உங்களுக்கு அப்படியே ரூம்ல எல்லாத்துக்கும் அப்படியே பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. வாங்க ஜிடிஎஃப் ஹோட்டலுக்குள்ள போகலாம். ஜிடிஎஃப் அந்த ஹோட்டலோட இந்த ஹோட்டல் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுங்க ஜிடிஎஃப். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹோட்டலில் போயிருப்போம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஞாபகம் இருக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஜிடிஎஃப் இங்க நல்லாவே கூட்டம் இருக்குதுங்க, நல்லா வெளுத்து கட்டுறாங்க. வாங்க சாப்பிட என்னென்ன இருக்குன்னு போய் கேட்கலாம். இங்க ஸ்பெஷல் என்னன்னா 6 மணி தோசை, 7 மணி இட்லி, 8 மணி புரோட்டா, 9 மணி ஒட்டகு பிரியாணி. எனக்கு இட்லி தோசை மட்டும் இருந்தா போதுண்ணா. எத்தனை இட்லி எத்தனை தோசை? 2 இட்லி 2 தோசைண்ணா. தம்பிக்கு 2 இட்லி 2 தோசை. ஜிடிஎஃப் இங்க சாப்பாடு வேற லெவல்ல இருக்குதுங்க, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டே வேற லெவலுங்க. தம்பி கிட்ட மறக்காம பில்லு வாங்க. யோ யாரையா நீங்களா? பில்லுலாம் கொடுத்துட்டு தான் ஏன் போவேன், கொடுக்காமலாம் போவேனா? சாப்பிட்ட காசுக்கு நான் பில்லு கொடுத்துட்டு தான் ஏன் போவேன் ஜிடிஎஃப். நம்ம வேற எங்க பில்லு கொடுக்காம போயிடுவோமோன்னு அவங்க வேற பயந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க ஜிடிஎஃப். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளைங்கலாம் ரூம் எடுத்திருக்காங்க. இங்கிருந்து கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போனோம்னாலே ஒரு ரூம் வருங்க, அங்கே போய் ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம். மாப்பிள்ளை கிளம்பலாமா? வண்டி எடுங்கடா, பின்னாடி கொஞ்சம் நவுந்து தான் நில்லுங்களாண்டா ஜிடிஎஃப். இப்போ நம்ம ரூம் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, ரைட்டு ஒரு லெஃப்ட்டுங்க, அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 1000 ரூபா கேட்குறாங்க. சரி வாங்க ஜிடிஎஃப் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாங்க. இங்கே பாருங்க வந்தாச்சுங்க நம்ம ரூமுக்கு. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம லாலிபாப்பை நிறுத்திடலாங்க, அதுக்கோசரம் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு நம்ம லாலிபாப்பை நிறுத்திடலாங்க. நம்ம மாப்பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வந்துட்டு ரூம் எல்லாமே எடுத்துருக்காங்க, அப்படியே பக்கத்தில் அப்படியே ரூம் எடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரூமுக்கு 1000 ரூபாங்க. நாம் இங்கே எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நம்ம அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டு அப்படியே இங்கே ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட வேண்டியதாங்க. வாங்க ரூம்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஜிடிஎஃப். இங்கே பாருங்க ரூம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஓகே வாங்க ஜிடிஎஃப் நம்ம போய் தூங்குறதுக்கு இடத்த பார்க்கலாம். ஒரு பெட்டு, புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நாம் படிக்க போகிறது இல்லைங்க ஜிடிஎஃப். இந்த லடாக் ரைடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இனிமேலுக்கு போயிட்டே இருக்குங்க. நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம லடாக் ரைடை பாருங்கள் தொடர்ந்து.